எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி. ஆனா எல்லாரும் கேட்க தயங்குற ஒரு கேள்வி. என்னிடத்தில் என் நண்பர் வந்து இந்த கேள்வியை தயவு பண்ணி சார் நீங்களே பதில் சொல்லுங்க, எனக்கு கேள்வி கேட்கறது ஒரு மாதிரியா இருக்கு, நீங்களே பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த கேள்வி என்னன்னா, சார் பெரிய புள்ள ஒரு மாதிரியா இருக்கு, சின்ன பிள்ளை ஒரு மாதிரியா இருக்கு, எப்படி சார் இந்த மாற்றம்? அது ஆணா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு, பெண்ணா இருந்தாலும் அப்படிதான் இருக்குன்னு என்னையே வம்புல இழுத்து விட்டாரு. ஏன் வம்புல இழுத்து விடுறான்னு சொல்றேன் அப்படின்னா, நானும் என் வீட்டுல சின்ன பிள்ளை. அப்ப அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பெரிய பிள்ளைகிட்ட நீங்க எது கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோ, அதிகமாக செலவு பண்ணாதீங்க, இந்த பேண்ட் பிடிக்குதா, இந்த சுடிதார் பிடிக்குதுன்னு கேட்டால் ஓகே அப்படின்னு. சின்ன பிள்ளை எனக்கு இன்னும் 100 ரூபாய்க்கு அதிகம் வாங்குங்கன்னு சொல்லுவோம். அவருக்கு மட்டும் எல்லாம் சரிங்க, அவளுக்கு மட்டும் எல்லாம் சரிங்க அப்படின்னு சொல்லுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆமாம், அப்படிதான் கல நிலவரமும் இருக்கு. 100% இல்லைனாலும் கூட கிட்டத்தட்ட 50-55 விழுக்காடு இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லையும் இருக்கு. அதுக்கு ஒரு பதில் தான் இது. என்னுடைய பதிலில் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ பெருவாரியான குடும்பத்தில் 2 குழந்தைங்க தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை, 5-6 இல்லை, அது பழசு. நான் இப்போதைக்கு கல நிலவரம் மட்டும் சொல்கிறேன். முதல் குழந்தை பிறக்கும்போது அந்த பெற்றோருடைய மனநிலை டோட்டலாக வேறையாக இருக்கும். அன்பு, பாசம், காதல் இது மட்டுமே அங்கே இருக்கும். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ, உங்கள் எண்ணம் எதுவாக இருக்கோ அதுவாகத்தான் குழந்தை வரும்ன்றது நான் சொல்ல, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் அதுதான் சொல்லுது. ஆனால் அந்த 2வது குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அவங்க நிறைய கற்றுப்பாங்க. வாழ்க்கைனா என்ன, எந்தெந்த இடத்துல புத்திசாலித்தனமாக இருக்கணும், என்ன வார்த்தையை பயன்படுத்தணுன்றத சிலதெல்லாம் கற்றுப்பாங்க. கற்றுக்கினதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை மாறி வந்து பிறக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அது நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பெற்றவங்க அந்த பெரிய குழந்தைய எங்களை காக்க வந்த சாமி, என் உழைப்பின் அடையாளம், என்னுடைய அங்கீகாரம்னு முழு அட்டென்ஷனை அந்த முதல் குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா அதுக்கு வயசு அதிகன்றதுனால. 2வது குழந்தை அந்த முதல் குழந்தைய பார்க்கும்போது என்ன நினைக்கணும், நானும் என்னுடைய அண்ணனும் அல்லது அக்காலும் ஒரே கர்ப்பப்பையில் தானே பிறந்தோம், ஏன் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்கலன்ற அந்த ஏக்கம் போராமையா மாறி அவங்களுக்கே அது தெரியாது. அது போராமதான்றது அவங்களுக்கே தெரியாது. எல்லாத்தையும் அவங்களோட போட்டி போடுவாங்க. எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போர்க்கொடி தூக்குவாங்க. இது எதுவுமே பெரிய குழந்தைங்க பண்ணாது. இந்த 2 பாயிண்டால் தான் இங்கே இவ்வளோ பெரிய மாறுதல் இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. வணக்கம்.